எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பிருகு லக்ன பத்ததி. இதை தான் பார்க்க போகிறோம். இது கான்செப்ட் என்ன அப்படின்னா உங்கள் வயசை வச்சு லக்னத்தை வந்து மாற்றி நம்ம போட்டு பலன் சொல்லணும். ஒருத்தங்க கேட்க வர கேள்வியை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு விடை வந்து தீர்வை வந்து நம்ம தேடணும். இதுதான் இந்த கான்செப்ட். இது வந்து பிருகு நந்தி நாடி ஜோதிடத்தில் இது ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட். பிருகு நந்தி நாடி ஜோதிடத்தை பற்றி ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்க்காதவங்க அதை பாருங்கள். இப்போ பிருகு லக்ன பத்ததி அப்படிங்கிறத பார்ப்போம். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை வந்து எடுத்துக்கோங்க. அதில் என்ன லக்னம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வந்து ஒரு வயசுன்னு எடுத்துக்கோங்க. 2வது வயசில் வந்து இந்த லக்னம் வந்து 2வது ராசிக்கு போகும், மிதனத்துக்கு போகும். 3வது வயசில் வந்து கடகத்துக்கு போகும். 4வது வயசில் சிம்மம், 5வது வயசில் கன்னி, 6வது வயசில் துலாம், 7வது வயசில் வந்து விருச்சிகம், 8ல் தனுசு, 9ல் வந்து மகரம், 10ல் வந்து கும்பம், 11வது வயசில் வந்து மீனம், 12வது வயசில் வந்து மேச ராசியாக வரும், மேச லக்னமாக வரும். அப்போ ஒவ்வொரு வயசுக்கும் இந்த லக்னம் வந்து மாறிக்கிட்டே வரும். அப்போ எந்தெந்த வயசுலலாம் இந்த லக்னம் வந்து பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கிற இடத்துல இருக்கும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ரிஷப ராசியில் வந்து லக்னம் இருக்குது. திரும்பவும் ரிஷப ராசியில் அவங்களுக்கு அந்த லக்னம் எப்போ வரும் அப்படின்னா 13 வயசில் வரும். அதே மாதிரி 1 வயசு, 13 வயசு, 25, 37, 49, 61, 73, 85, 97, 109 இந்த வயசில் வந்து அதே இடத்துக்கு வந்து லக்னம் வரும். பிறந்த காலத்தில் என்ன லக்னம் இருக்கோ அதே இடத்துல லக்னம் வர்றது வந்து இந்த குறிப்பிட்ட வயசில் வந்து வரும். இப்போ ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க, 44 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 44 வயசுக்கு வந்து இந்த லக்னம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ 49ல் பார்த்தீங்க அப்படின்னா லக்னம் வந்து ரிஷப லக்னமாக இருக்குது. அப்போ 48 வந்து மேச லக்னமாக வரும், 47 வந்து மீன லக்னமாக வரும், 46 கும்ப லக்னமாக வரும், 45 வந்து மகர லக்னமாக வரும், 44ங்கும்போது தனுசு லக்னமாக வந்துடும். அப்போ இந்த ஏஜை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் அந்த திரும்ப அதே இடத்துக்கு வரும். ஒரு வயசில் ரிஷப லக்னம் அப்படின்னா திரும்ப 13 வயசில் அதே ரிஷப லக்னத்துக்கு வந்து லக்னம் வந்துடும். அப்போ எந்த வயசில் வந்து அவங்க கேள்வி கேட்குறாங்களோ அதை பொறுத்து லக்னத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இங்கே 49 வந்து ரிஷப லக்னம் அப்படின்னா 44 வந்து தனுசு லக்னமாக வரும். அப்போ 44 வயசில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து தனுசு லக்னம் வந்து விழுகும். இப்போ தனுசு லக்னத்துக்கு 1, 5, 9ல் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்குறோம். எது லக்னமாக விழுகுதோ அந்த ராசியிலேருந்து அதே ராசி, அதுக்கு 5வது ராசி, அதுக்கு 9வது ராசியில் என்ன பிளானட் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது சார்ந்த கேள்விகள் தான் ஒருத்தர் வந்து கேட்பார். இப்போ உதாரணத்துக்கு தனுசு லக்னம் வருது. தனுசு லக்னத்துக்கு 5ஆம் இடம் வந்து மேசம், 9ஆம் இடம் வந்து சிம்மம். அப்போ மேசத்தில் குரு இருக்குது, சிம்மத்தில் வந்து புதன் இருக்குது. அப்போ அவங்க கேட்க வர கொஸ்டின் வந்து இந்த ரெண்டுக்குள்ளே தான் இருக்கும். குரு சார்ந்த கொஸ்டினாக இருக்கும் அல்லது புதன் சார்ந்த கொஸ்டினாக இருக்கும். இப்போ குரு என்னென்ன குறிக்குது அப்படின்னா குழந்தை, வருமானம், நகை இது சார்ந்த கொஸ்டினாக இருக்கும். அல்லது புதன் வந்து எதை குறிக்குது அப்படின்னா படிப்பு, வியாபாரம், தாய்மாமன், காலி நிலம் இந்த விஷயங்களை வந்து குறிக்குது. இது சார்ந்த கேள்வியாக இருக்கும். இந்த 2 சார்ந்த கேள்வி மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இருக்கும். அப்போ இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். உங்கள் கேள்வி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அந்த கேள்வி வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 முறைகள் இருக்குது. இப்போ குரு சார்ந்த கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா குரு வந்து அடுத்து தொட போகிறது புதன். அப்போ குருவுக்கு வந்து புதன் வந்து பகை கிரகம் அப்படிங்கிறதுனால குரு சார்ந்த கேள்விகள் வந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து வெற்றி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், நடக்கிறது வந்து கொஞ்சம் தடுமாட்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும். புதனுக்கும் அதே மாதிரி தான். புதன் சார்ந்த கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அது அடுத்து தொட போகிறது குரு தான். அப்போ அது பகை கிரகங்கிறதுனால அவங்க கேட்ட கொஸ்டின் வந்து தடைப்படும். ஒரு வருஷத்துக்கு வந்து அதை பண்ணாதீங்கன்னு சொல்ல போகிறோம். இதுதான் வந்து அந்த கேள்வியும் பதிலும். இப்போ புதன் பார்த்திங்க அப்படின்னா சூரியனோட பரிவர்த்தனை இருக்குது. அப்போ புதன் சார்ந்த கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா புதன் சார்ந்த கேள்விகளில் இடமாற்றத்தை பற்றி கேட்பாங்க. அதாவது அப்பாவும் தாய்மாமனும் இடம் மாறுறாங்க அப்படின்னு கேட்கலாம். அல்லது வந்து இந்த பையனுடைய அப்பாவும் இந்த பையனும் வந்து வேறு இடத்துக்கு மாறி போகலாமா, இந்த பையனை வந்து ஹாஸ்டலில் சேர்க்கலாமா, அந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஏன்னா பரிவர்த்தனை அப்படிங்கிறது இடமாற்றத்தை குறிக்குது. அப்போ புதன் சார்ந்த கொஸ்டினில் இடமாற்றம் சம்மந்தப்பட்ட கேள்வி வந்து வரும். இது உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ புதன் சார்ந்த கேள்வி கேட்டாலும் இடமாற்றத்தை பற்றி கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து அவங்க ஏதாவது கொஸ்டின் வந்து நடக்குமான்னு கேட்கும்போது அது குருவை தொடுறதுனால அது நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தடைப்படும் அப்படின்னு சொல்லணும். இது ஃபஸ்ட்டு. இதே இது வந்து புதன் வக்கரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த செயல்பாடு பண்ணால் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்ல போகிறோம். இது செகண்டு. அடுத்து இதை வேறு விதமாக எப்படி பார்க்கலாம்னா கோச்சார ரீதியாகவும் பார்க்கலாம். இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய இப்போ குருவுக்கு நட்பு கிரகங்கள் வந்து கோச்சார ரீதியாக வந்து குருவோட தொடர்பு கொள்ளுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது குரு இருக்கிற ராசிக்கு 1, 5, 9ல் கோச்சார கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது குருவுக்கு நட்பு கிரகங்கள் தொடர்பு கொண்டால் இந்த குரு சம்மந்தப்பட்ட காரியங்கள் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லணும். பகை கிரகங்கள் தொடர்பு கொண்டால் இந்த காரியம் வந்து ஒரு வருஷத்துக்கு தடைப்படும் அப்படின்னு சொல்லணும்.
புதனுக்கும் அதே மாதிரி தான். புதனுடைய நட்பு கிரகங்கள் 1, 5, 9 புதனுக்கு 1, 5, 9 தொடர்பு கொண்டா அது வந்து கோச்சார ரீதியாக தொடர்பு கொண்டா நடக்கும்னு சொல்ல போகிறோம். பகை கிரகங்கள் வந்து 1, 5, 9 புதனோட தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பலன் சொல்லணும். அவ்வளோதான் கான்செப்ட்டு. இதே இது வந்து ஏன்ட்ட கேட்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குரு வந்து புதனை தொடுது. இப்போ குரு சார்ந்த கொஸ்டின் வந்து நடக்குமான்னு ஒருத்தன் கேட்குறாங்க அப்படின்னா அது புதனை தொடுறதுனால புதனையும் குருவையும் கம்பைன் பண்ணால் என்ன செயல்பாடு வருமோ அதை நீங்கள் செய்யுங்க, சக்ஸஸ் ஆகிடும்னு சொல்கிறோம். இந்த புதனுடைய செயல்பாடு நீங்கள் பண்ணாமல் வேற ஒரு விஷயத்தை பண்ணும்போது இந்த செயல் வந்து தடைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி முடிக்கிறோம். இதுக்கு பேர் வந்து பிருகு லக்ன பத்ததி. லக்னம் வந்து சேஞ்ச் ஆகும், வயசுக்கு ஏற்ற மாதிரி லக்னம் சேஞ்ச் ஆகும். எந்த வயசில் எந்த லக்னம்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுக்கு 1, 5, 9 என்ன பிளானட்ஸ் இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி அது சார்ந்த கொஸ்டின் கேட்பாங்க. அது நடக்குமா நடக்காதாங்கிறது பகை கிரக தொடர்பு வந்து நடக்காதுன்னு சொல்லணும், நட்பு கிரகங்கள் தொடர்பு வந்து நடக்கும்னு சொல்லணும். இது ரீதியாகவும் பார்க்கலாம், கோச்சார கிரக நிலவர ரீதியாகவும் பார்க்கலாம். பார்த்துட்டு பலன் சொல்கிறோம். என்னுடைய புரிதல் என்னென்னா அது நட்பை தொட்டாலும் பகையை தொட்டாலும் அந்த 2 கிரகங்கள் சார்ந்து செய்யக்கூடிய செயல்பாடு பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி சொல்லலாம். வேறு செயல்பாடு பண்ணால் அது காரிய தடை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கான்செப்ட் பேர் வந்து பிருகு லக்ன பத்ததி. இது யாருனாலும் வந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்கங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு தீர்வையும் வந்து நீங்கள் சொல்லலாம். இது வந்து ரொம்ப எளிமையான கான்செப்ட். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின புரிதல் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.